இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் நம்ம எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ நம்ம வந்து சேத் விஸ்டம் அப்படின்ற ஒரு ஆன்மீகம் சப்ஜெக்டில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம், டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கோம், ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் சொல்கிற எல்லா கான்செப்டும் வந்து இந்த புக்கிலேருந்து நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ சேத் புக் ஜேன் ராபர்ட்ஸ் எழுதினவங்க. புக்கு பேர் வந்து நேச்சர் ஆஃப் பர்சனல் ரியாலிட்டி. ஸோ நேச்சர் ஆஃப் பர்சனல் ரியாலிட்டினா லைக் நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் அனுபவம் பண்ணுறோம். நல்ல அனுபவம் கூட இருக்கலாம், இல்லை கெட்ட அனுபவம் கூட இருக்கலாம். அதோடைய நேச்சர் என்ன, அது ஏன் நடக்குது, அதுக்கு அதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்றது நம்ம சயின்டிஃபிக்காக வந்து நம்ம கேட்குறோம். அதை பற்றி நம்ம நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ எப்படி நம்மளுக்கு நல்லது நடக்குதோ அதுக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் வருது, சேலஞ்ச் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்கு, இல்லைங்களா? ஸோ நம்ம நாள் பார்த்தோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், நம்மளுடைய லைஃப் வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி தான். ஆஹ் சில டைம் நம்மளுடைய லைஃப்ல வந்து நல்ல பெயிண்டிங் வரைஞ்சோம், நல்லது நம்ம பார்க்குறோன்னா நம்மளுடைய லைஃப்ல நல்லது நடக்கும். சில பெயிண்டர்ஸ் வந்து உதாரணத்துக்கு சினிமா அப்படின்ற ஒரு ஃபீல்டு எடுத்துட்டேன் அப்படின்னா, சினிமாவில் நல்ல படங்களும் வரும், கெட்ட படங்களும் வரும். சினிமாவில் வந்து சில டைரக்டர்ஸ் இருப்பாங்க, பூமியை பற்றி ரொம்ப அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நல்ல நல்ல படங்கள் எவ்வளோ இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த டைரக்டருடைய மனசில் வந்து நல்லது பார்க்கறது ஒரு ஹேபிட்டாக இருக்குது. ஆனால் ஒரு சில சினிமா இருக்கும், உதாரணத்துக்கு நிறைய பேய் படங்கள்லாம் இருக்கும், சரிங்களா? ஸோ பேய் படங்கள் பயங்கர ஒரு வயலன்ஸ், கிரைமு. ஓகே, நான் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பேசுகிறேன். ஸோ சினிமாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில படம் வந்து கெட்ட படங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு நிறைய பேய் படம் சினிமாவில் வரும், இல்லை நிறைய சண்டை, நிறைய பிரச்சனை இருக்கிற மாதிரி படங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்த்ததுக்கப்புறம் ஏன் தான் அதை பார்த்தோன்ற மாதிரி நம்மளுக்கே மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி படங்களும் வருது. ஸோ அந்த சினிமா டைரக்டர் வந்து நல்ல மனசு, நல்லது ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றவங்கள வந்து நல்ல பியூட்டிஃபுல்லான சீனரி, அந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைரக்டருடைய மனசுல, அந்த டைரக்டருடைய எண்ணங்கள்ல வந்து நல்லதாவே இருக்கு. அதனால அவரும் அதுதான் வந்து சினிமாவா எடுக்கிறாரு. ஆனா சில டைரக்டர்ஸ் வந்து அவங்களுடைய மனசுல ஒரே தப்பான எண்ணங்களா இருக்கிறதுனால அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு படங்களா எடுக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதுல வந்து அந்த டைரக்டர் தான் சூஸ் பண்றாரு அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், எதை காட்டணும் அப்படின்றது டைரக்டர் தான் வந்து சூஸ் பண்றாரு. ஸோ உலகத்துல ரெண்டுமே இருக்குது, நல்லதும் இருக்குது, கெடுதலும் இருக்குது. நம்ம எதை சூஸ் பண்றோமோ அதுதான் நம்மளுடைய படமா வந்து மாறும் அப்படின்றது சேத் மாஸ்டர் வந்து சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு லைவ் பெயிண்டிங் மாதிரி, சரிங்களா? நம்மளுடைய எண்ணங்கள் என்ன இருக்குதோ, நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் என்ன இருக்குதோ, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இருக்குதோ அது பேஸ் பண்ணிட்டு நம்மளுடைய லைஃப் உடைய அனுபவங்கள்லாம் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றது சொல்றாங்க. ஸோ ரெண்டாவது நாள் வந்து நான் சொன்னேன், அதாவது சேத் மாஸ்டர் சொல்றாரு, பவர் வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்ல தான் இருக்குது, சரிங்களா? ஸோ பாஸ்ட்ல எது நடந்தா கூட அதுல இருந்து நீங்க வெளியில வரலாம். அதே மாதிரி பாஸ்ட்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணா கூட அது ஃபியூச்சர்ல நம்ம திருத்தலாம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, பாஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாரு, போன வருஷம் ஃபெயில் ஆயிட்டாருன்னா மறுபடியும் படிச்சு எப்படியாவது அவர் வந்து இந்த வருஷம் பாஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணாருன்னா கண்டிப்பா பாஸ் ஆகலாம். ஆனா பாஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டு ப்ரெசென்ட் மொமெண்ட்லயும் அவர் படிக்கல அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவருக்கு நல்ல மார்க் வராது. ஏன்னா அவரு பாஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டா ஃபியூச்சர்லயும் நம்ம ஃபெயில் தான் ஆக போறோம்
அப்படின்ற ஒரு எண்ணமே வச்சுட்டு இருந்தா அவர் படிக்கவும் மாட்டாரு. படிக்கலைன்னா பாஸும் ஆக முடியாது. அதே மாதிரி தான் பெரிய பசங்க நம்மளுக்கும் லைக் சின்ன பசங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நம்மளுடைய லைஃப்லயும் வந்து பாஸ்ட்ல ஏதாச்சும் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். அஹ், அது வந்து ஹெல்த் சம்பந்தப்பட்ட இருக்கலாம், ரிலேஷன்ஷிப், ஜாப், பிஸ்னஸ் எது வேணாலும் இருக்கலாம். பாஸ்ட்ல நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆனா கூட அது ஏன் நடந்தது? எதனால நடந்தது? நம்ம அந்த அந்த மிஸ்டேக் எப்படி அடுத்த தடவை நம்ம திருத்தலாம்? அப்படின்ற பாசிட்டிவா நம்ம யோசிக்கும் போது, ஃபியூச்சர்ல நம்ம வந்து அதை நிறைய கண்டிப்பா அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சர்ல நடக்காத மாதிரி நம்ம வந்து நம்மள கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்ம வந்து பாஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டோமே, இப்போ வருஷம் ஃபுல்லா ஃபெயில் ஆக போறோம், இல்ல ஃபியூச்சர் ஃபுல்லா ஃபெயில் ஆக போறோம் அப்படின்றது கேரண்டி வந்து நம்ம கிடையாது. சரிங்களா? ஆனா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம், நம்ம ஃபுல் எஃபர்ட் போடுறோம், மறுபடியும் வேலை செய்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நல்ல ஒரு அனுபவம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பாஸ்ட்ல வந்து பவர் இல்ல. பிரசன்ட் மொமெண்ட்ல தான் பவர் இருக்குது. பட் பாஸ்ட் நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுதான் ஃபியூச்சரா வந்து நம்மளுக்கு மாறும். பட் பாஸ்ட் கொஞ்சம் மறந்துட்டு ப்ரெசென்ட்ல நம்ம என்ன வேலை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வேலையில ஃபோக்கஸ் பண்ணா கண்டிப்பா ஃபியூச்சர் நல்லபடியா வந்து இருக்கும். ஸோ நம்மளுடைய பவர் வந்து ப்ரெசென்ட் மூமெண்ட்ல தான் இருக்குது. அது நான் ரெண்டாவது நாள் வந்து சொன்னேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாஸ்ட்டை நினச்சி பயப்பட தேவையில்ல. அதே மாதிரி ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ப்ரெசென்ட் மூமெண்ட்ல நம்ம வேலை பண்ணோம். ஸோ நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் ஏபிசி கான்செப்ட். ஸோ நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்ம ஆன்மீகத்தில் வரோம் அப்படின்னா இந்த ஏபிசி வந்து ஃபாலோ பண்ணணும். அப்ரிசியேஷன், ஏ ஃபார் அப்ரிசியேஷன், பி ஃபார் பிளெஸ்ஸிங், சி ஃபார் கம்பேஷன். ஸோ அப்ரிசியேஷன்னா பாராட்டுறது, பிளெஸ்ஸிங் வந்து கடவுள் நம்மளுக்கு எது கொடுத்தாலும், நல்லது கொடுத்தாலும், கெட்டது கொடுத்தாலும் அது வந்து பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிறது. சி ஃபார் கம்பேஷன், அன்பு காட்டுறது. நம்ம வந்து அதுவும் நெகட்டிவ் ஏபிசி வந்து ஏபிசி வந்து ஆங்கர், ஏ ஃபார் ஆங்கர் சொல்லியிருந்தேன், பி ஃபார் பிளேமிங், சி ஃபார் கம்ப்ளைண்ட். ஸோ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து மற்றவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. லைக் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கட்டும், பிரதர் சிஸ்டர் இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம ப்ளேம் பண்ணாமல் நம்ம என்ன முயற்சி பண்ணி நம்ம என்ன வேலை பண்ண முடியுமோ நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய லைஃப்ல ஏதாவது சரியா நடக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த நெகட்டிவ் ஏபிசியை தான் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கே கிடைக்கும். ஸோ உதாரணத்துக்கு நான் கவர்மெண்ட் இது எக்ஸாம், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் சொன்னேன். நம்ம வந்து கவர்மெண்ட் பத்தி ரொம்ப குறை சொல்லிட்டே இருந்தா நம்மளுக்கு எப்போ கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதாவது வேலை நடக்கணும்னு இருக்குதோ அங்க வந்து நம்மளுக்கு டிலே வந்து ஆகும். ஏன்னா நம்ம தான் கம்ப்ளைண்ட் சொல்லி சொல்லி அதை வந்து அதுதான் உண்மை, கவர்மெண்ட் வேலை பண்ணாத ஒரு கவர்மெண்ட் இது அப்படி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வேணும், ஏதாச்சும் ஒரு வேணும் அப்படின்னா நம்மளுக்கே அது டிலே ஆகும். பிகாஸ் நம்ம தான் அதை சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ யூனிவர்ஸ் வந்து நீ தானப்பா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே அது தப்பான எக்ஸ்பீரியன்ஸாக வந்து வரும். ஸோ இந்த 3 நாள் நான் இந்த 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 விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு 4வது நாள் வந்து ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு டிசைர் இருக்குது, சரிங்களா? ஒரு ஆசைகள் இருக்கு. அந்த ஆசை வந்து அஹ், உதாரணத்துக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆசை இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், இல்லை ஒரு 90% இல்லை 95, 100% மார்க் வாங்கணும் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு வந்து நல்ல கம்பெனியில் ஜாப் வேணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம் போனால் குழந்த அந்த ஆசை இருக்கும்.
இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஹெல்த் சரியா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஏஜுக்கு ஒவ்வொரு ஆசைகள் வந்து டெவலப் ஆகும் நம்மளுக்கு நம்மளுடைய லைஃப்ல. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆசை கூட இருக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன் கூட இருக்கலாம். சரிங்களா? இல்ல ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்கலாம். ஸோ இப்போ வந்து அத வந்து ஒரு சீடா நம்ம ஒரு விதையா நம்ம கன்சிடர் பண்றோம். அந்த ஆசை வந்து ஒரு சீடு. இது வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சரிங்களா? ஆனா இந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது, அந்த எதிர்பார்ப்புடைய ஃபீலிங்ஸ் வந்து 3 டைப் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 3 விஷயம் அ உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா, ஏன் ஒரு சில விஷயம் நீங்க கேட்டு ரொம்ப லேட்டா வருதோ, வராம இருக்குதோ, அது வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். பட் நான் மேக்ஸிமம் சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அ சில பேருக்கு அது உடனே நடக்கும். சில பேருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்கும். சில பேருக்கு நடக்கவே நடக்காது. அப்படி கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஆசை இருக்குது. ஆனா, ஏன் அந்த விஷயம் வந்து ரொம்ப டிலேவா நடக்குது, இல்ல தப்பாவே நடக்குது அப்படின்ற காரணங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அது எந்த ஆசை வேணா இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம விதை வைக்கும்போது, அந்த விதை உதாரணத்துக்கு ஒரு ஃபார்மர் இருக்காரு. ஒரு விவசாயம் பண்ற ஆள் இருக்காருன்னா, அ ஒரு மாங்கா மரம் வைக்கிறாரு. சரிங்களா? ஸோ மாங்கா மரம் வளரணும் அப்படின்ற ஒரு விதை வைக்கிறாரு. சீடு வந்து வைக்கிறாரு. விவசாயம் பண்றாரு. இப்போ அந்த மாங்கா மரம் வைக்கும்போது, அ அவருடைய மனசுல 3 விதமான ஒரு எண்ணங்கள் வந்து இருக்கும். சப்போஸ் அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அ அந்த விவசாயி வந்து அ அவருடைய லைஃப் சிச்சுவேஷன் நல்லா இருக்குது. அவங்களுடைய ஃபேமிலி நல்லா இருக்காங்க. அப்படின்னா, நேச்சுரலாவே அவர் சந்தோஷமா தான் இருப்பாரு. பீஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஸோ, அவருடைய ஆசை என்னன்னா, நான் வச்ச மாங்கா மரமுடைய விதை வந்து நல்லா வரணும். எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடணும். அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கும். ஸோ, அவர் வைக்கும்போதே ஒரு சந்தோஷமா வந்து வைப்பாரு. ஏன்னா, அவருக்கு எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் அவருக்கு ஒரு ஒரு சந்தோஷம். இது நெறைய பேர் சாப்பிடணும் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அது பேர் வந்து சந்தோஷமான விதை இல்ல ஜாய்ஃபுல் சீட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சீட் ஆஃப் ஜாய் இஸ் ஜாய்ஃபுல் சீட். ஸோ அந்த விதை வைக்கும்போது அவர் சந்தோஷமா வந்து வைக்கிறாரு. சரிங்களா? ஸோ அந்த மாரி ஒரு விதை ஒருத்தர் வச்சுட்டு, அது நல்லா தண்ணி அதுக்கு டெய்லி என்ன தேவைகள் இருக்கோ தண்ணி குடுத்து குடுத்து, நல்லா அது மரமா வளர்ந்து நல்லா ஃப்ரூட்ஸ் குடுக்குது அப்படின்னா, கண்டிப்பா யாரெல்லாம் அத சாப்பிடுறாங்களோ, அவங்களுக்கும் நல்ல அ ஹேப்பியா இருக்கும். ஏன்னா, அந்த விதை வைக்கும்போது அந்த விவசாயி வந்து ரொம்ப அ சந்தோஷமா வச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ, அப்படி வந்து பண்ணும்போது எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகும். அவருக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகும். அ அந்த மரமும் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து வளரும். ஏன்னா, அந்த அளவுக்கு கேரு, அந்த அளவுக்கு சந்தோஷமா அந்த விவசாயி வந்து அந்த ஃபார்மர் வந்து அந்த மரத்துக்கு அவ்வளோ எனர்ஜி குடுத்திருப்பாரு. நல்லா பார்த்து பார்த்து இருக்குது, தண்ணி குடுக்குறது, அந்த மாரி என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ, அந்த விவசாயி சூப்பரா வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாரி ஒரு வேலை பண்ணும்போது கண்டிப்பா ரிசல்ட் வந்து நல்லா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஒருத்தருக்கு மேரேஜ் பண்ணணும். ஆ மேரேஜ் அப்படின்றது அது அது அவருக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. நம்மளுடைய நல்ல ஒரு பார்ட்னர், நல்ல ஒரு அது பொண்ணா இருக்கலாம், இல்ல பையனா இருக்கலாம். நல்ல பார்ட்னர் வேணும் அப்படின்ற ஒரு நல்ல பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனோட சந்தோஷமா ஒரு மேரேஜ் பத்தி யோசிக்கும்போது, அந்த மாரி யாரெல்லாம் பார்க்க போறாங்களோ, ஃபேமிலியா சேர்ந்து பார்க்கும்போது, நல்லா சந்தோஷமா பார்க்கும்போது, அவங்களுக்கு புடிச்சிருக்கு 2 பேருக்கும் புடிச்சிருக்கு அப்படின்னா, அ அது வந்து நல்ல ஒரு லைஃபா வந்து 2 பேருக்குமே நல்லா இருக்கும். ஏன்னா 2 பேரும் வந்து சந்தோஷமா இருக்காங்க.
அந்த மேரேஜ் பார்ட்னர் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, நல்லபடியாக இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே படிப்பு படிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் டாக்டராக இருக்காரு, இன்னொருத்தரும் டாக்டராக இருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் டாக்டராக இருக்காங்கன்னா அது கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஏன்னா ஒரே படிப்பு. ஸோ அந்த மாதிரி சந்தோஷமான ஒரு விதை வைக்கும் போது அதோடைய ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ எப்போ நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நாள் இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் நம்ம அக்செப்ட் பண்ணா நம்ம வந்து சந்தோஷமா இருப்போம். ஸோ அந்த சந்தோஷமான நிலையில தான் நம்ம ஏதாச்சும் வேலை பண்ணா கூட அது நல்ல ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வரும். சரிங்களா? ஸோ ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட், அதாவது இன்னைக்கு நாள் வந்து நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட்டை வந்து நம்ம சந்தோஷமா அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ அக்செப்ட் பண்ணோன்னா நம்மக்கிட்ட எது இருக்கோ இல்லையோ அதை பற்றி ரொம்ப வருத்தப்படாம எது இருந்தால் கூட நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். ஸோ இந்த விதை வைக்கும் போது நம்ம எந்த வேலை பண்ணாலும் சந்தோஷமா பண்ணும் போது அதுக்கான ரிசல்ட் வந்து நேச்சுரலா நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டாவது சீடு, விதை. ஸோ அது வந்து ஒரு கில்ட் சீடுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ கில்ட்டியா ஒரு வேலை நம்ம பண்றோம். உதாரணத்துக்கு ஆஹ், அந்த மேரேஜ் சம்மந்தப்பட்டு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். அதே மாதிரி விவசாயம் இதுல சொல்றேன். ஸோ அந்த ஃபார்மர் வந்து இப்போ அவர் கஷ்டத்துல இருக்கார். அவர் வந்து சந்தோஷமா இல்லை. அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ஃபார்மர் என்ன பண்றாருன்னா, எப்படியாவது என்னுடைய தோட்டத்துக்கு நான் மாங்காய் மரம் போட்டே ஆகணும். அது அந்த விதை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து உடனே ஒரே மாசத்துல வந்து எனக்கு அது வந்துட்டு எனக்கு வந்து அது வந்து பணம் வேணும் எனக்கு அப்படின்ற ஒரு அஹ், எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு கரெக்டாக கூட இருக்கலாம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு கில்ட் எனர்ஜி இருக்கும். மேபி அவருக்கு வந்து ஏதாச்சும் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ப்ளஸ் அவர் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து இல்லை அவர் வந்து எங்கேயா வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் சுச்சுவேஷன் இருக்கலாம். பட் அவருடைய ஆசை இப்போ என்னன்னா, எனக்கு ஒரே மாசத்துல இந்த மாங்காய் மரம் வந்துடணும், இல்லை ஒரு ஷார்ட் டைம்ல வந்துடணும். அண்டு நான் இதுக்கு சரியான கேர் கூட நல்லா பண்ண முடியாது, டெய்லி தண்ணி ஊற்ற முடியாது. ஆனால் எனக்கு உடனே வந்துடணும். ஏன்னா எனக்கு இப்போ என்னோட தோட்டம் வந்து காலியாக இருக்கு, ஒரு மரமும் இல்லை என்கிட்ட. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கில்ட் எனர்ஜி இருக்குது. ஏன்னா தோட்டம் காலியாக இருக்கு, அதனால இதை எப்படியாவது மார்க்கெட்டில் இதை வித்துடலாம். நம்ம மாங்காய் மரம் சீக்கிரம் வந்துச்சுன்னா வித்துடலாம். அது டேஸ்ட் இல்லை குவாலிட்டி சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு காசு வந்தால் போதும் அப்படின்ற மேபி அந்த ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் அந்த மாங்காய் மரமோடைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்களோ, அந்த மாங்காவை சாப்பிட்றாங்களோ, அவங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து அது கிடைக்காது. அந்த ஹாப்பினஸ் வந்து அதில் இல்லை. ஸோ யாரெல்லாம் அந்த பயன் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ப்ளஸ் இது ஒரு குவாலிட்டியாகவும் வராது மாங்காய் மரம். ஏன்னா அந்த அளவுக்கு கேரோ அந்த அளவுக்கு தண்ணியோ கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம இந்த மேரேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கலாம், ஒரு கில்ட் எனர்ஜி. உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ ஒரு ஒரு ஏஜ் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. என்ன உனக்கு இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு, நீ இன்னும் கல்யாணம் பண்ணலையே, ஆஹ் என்னங்க ஒன்று, ஏன் இப்படி பண்ணுற நீனு, நீ கல்யாணம் பண்ண எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடு, ஒரே ப்ரெஷராக இருக்குது சொசைட்டியில். அந்த எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து எங்களை தான் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்ற ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம். ஸோ அதுக்காகவே நீ வந்து கல்யாணம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ப்ரெஷர் போடுறாங்க. சரிங்களா? அதே மாரி அந்த பையன் இல்ல பொண்ணு சைடுல கூட ஐயையோ! எங்க அம்மா, அப்பாவோட மானத்த காப்பாத்தணுமே! அவங்களுக்கு எல்லாரும் ப்ரெஷர் போடுறாங்களே, திட்டுறாங்களே, அ அதனால நான் கல்யாணம் பண்றேன். அவங்கள யாரும் வந்து திட்டக்கூடாது. ஸோ என்னுடைய வாழ்க்கை வந்து வீணா போனா கூட பரவால்ல. இல்ல தப்பான ஹஸ்பண்ட், ஒய்ஃப் வந்தா கூட பரவால்ல. ஆனா வந்து அ எப்படியாச்சும் என்னுடைய பேரண்ட்ஸ் உடைய பேச்சு கேட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பல சிக்கல் வந்து இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரெஷர்ல வந்து மேபி ஏஜ் ஆயிருக்கலாம். அது கரெக்ட்டா கூட இருக்கலாம். அது ஒண்ணும் ஒரு அவங்களுடைய அ எதிர்பார்ப்பு வந்து சரியா கூட இருக்கலாம். பட் அந்த விதை வந்து கில்ட் உடைய விதையா இருக்குது. ஸோ ஏதோ யாரோ என்ன திட்டுறாங்க. அதனால நீ வந்து இதோடைய இது பண்ணிட்டே ஆகணும் அப்படின்ற மாரி ஒரு ப்ரெஷர் மாரி இருக்குது. ஸோ பேசிக்கலி அந்த விதை வந்து சந்தோஷமான விதை இல்ல. சரிங்களா? ஏதோ ஒரு பல சூழ்நிலைகள்னால, பல காரணங்கள்னால, ஒரு பிரஷர்னால அவங்க வந்து மேரேஜ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி மேரேஜ்ல வந்து மேபி பல சேலஞ்சஸ் அதிகமா வரலாம். பிகாஸ் அந்த மேரேஜ் பண்ணும்போது அந்த எண்ணங்கள் வந்து அந்த மாரி ஒரு சேலஞ்சிங்கான எண்ணங்கள் இருக்கலாம். ஒரு கஷ்டமான எண்ணங்கள் வந்து இருக்கலாம். ஸோ பல பேர சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதனால மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுனால, ஃப்யூச்சர் வந்து கொஞ்சம் சேலஞ்சஸா வந்து அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா, அந்த விதை வந்து அ கில்ட் அப்படின்ற ஒரு எமோஷன் அண்ட் ஃபீலிங்ல வந்து இருக்குது. ஸோ அதுல ஒரு ஜாய் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல. பட் ஒரு கில்ட் அந்த எனர்ஜி வந்து இருக்குது. ஸோ இந்த மாரி விதையில வந்து ஃப்யூச்சர் வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமா வந்து பெனிஃபிஷியலா இருக்காது. ஸோ அதே மாரி அந்த ஃபார்மருக்கும், அந்த விவசாயிக்கும் வந்து அ உடனே ஷார்ட் டைம்ல எனக்கு மாங்காய் மரம் வந்துரணும். நான் டெய்லி தண்ணி ஊத்தவும் மாட்டேன். நான் வெளியூருக்கு போறேன். அதனால பட் இருந்தாலும் எனக்கு வந்துரணும். நான் எப்படியாவது மார்க்கெட்ல அத வித்துரணும். அப்படின்ற மாரி ஒரு எண்ணங்கள் இருந்தா, கண்டிப்பா அந்த மாங்காய் மரம் அந்த மாரி குவாலிட்டியா வந்து வராது. ஸோ இது 2வது. 3வது வந்து இதுலயும் வந்து இந்த 2வது விதையில வந்து கரண்ட் சிச்சுவேஷன் என்ன இருக்குதோ, அத நம்ம அக்செப்ட்டே பண்ண மாட்டோம். ஸோ அக்செப்ட் பண்ணாம எனக்கு அடம் புடிச்சு, லைக் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாரி ஒரு அடம் பிடிக்கிற மாரி அந்த ஒரு லைஃப் சிச்சுவேஷன் வந்து இருக்கும். ஸோ 3வது அண்ட் ஃபைனல் சீட் வந்து இங்கிலீஷ்ல வந்து டெஸ்பரேஷன் அப்படின்றது அ சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ டெஸ்பரேஷனுக்கு தமிழ் எனக்கு வேர்ட் எனக்கு கரெக்ட்டா தெரியல. அது மேபி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த டெஸ்பரேஷன் எனர்ஜி எப்படின்னா, ஆ உதாரணத்துக்கு அந்த விவசாயி வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. சரிங்களா? ரொம்பவே கஷ்டத்துல இருக்காரு. ஸோ அவருக்கு கண்டிப்பா மாங்கா மரம் வந்து ரொம்ப ஒரு சீக்கிரமா அவருக்கு வளர்த்தே ஆகணும் அவரோட தோட்டத்துல. ஸோ அதுக்கு என்னலாம் வந்து மருந்து, பூச்சி என்ன மார்க்கெட்ல என்ன கிடைக்குதோ, அது எல்லாம் மருந்து, பூச்சிலாம் வாங்கி, அ அந்த மாங்கா மரத்த வந்து ஃபுல்லா கெமிக்கல் ஓவரா போட்டுட்டு, அது எப்படியாச்சும் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாவும் வரணும், பெருசு பெரிய மாங்காவும் வரணும், ஷார்ட் டைம்லயும் வரணும், அப்படின்ற பல எதிர்பார்ப்புல அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே அவர் பண்றாரு. ஸோ அதுக்கு தண்ணியும் வந்து ஃபுல்லா போடுறாரு. காலையில நெறைய டைம் தண்ணி ஓவராவும் போட்டுர்றாரு. ஸோ என்னலாம் வந்து அ ட்ரிக்ஸ் பண்ண முடியுமோ, அது பண்ணிட்டு மாங்கா மரத்த சீக்கிரம் வளர்ச்சி பண்ணிட்டு, அத வந்து மார்க்கெட்ல வித்து சீக்கிரம் வந்து காசு ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர்ல. சரிங்களா? ஸோ இதுல வந்து ஒரு டெஸ்பரேஷன் இருக்கு. லைக் வேற வழி இல்ல பண்ணியே ஆவணும். ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு நாள் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான நாளா இருக்குது. அப்படின்ற ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். ஸோ அந்த காரணங்கள் உண்மையா கூட இருக்கலாம். பட் அந்த விதை வைக்கும்போது அதுல ஒரு சந்தோஷம் இல்ல. அதுல வந்து நம்ப வந்து குவாலிட்டியா குடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்ல. ஆ நம்மளுடைய ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு மட்டும் அது பார்க்குறாங்க. அந்த சமயத்துல அந்த விவசாயி.
அது மாதிரி மேரேஜ் சுச்சுவேஷன்ல நம்ம பார்க்கும்போது, ஸோ அந்த விதை வந்து டெஸ்பிரேஷன் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஏஜ் ஒரு ஃபேக்டரா சொல்லலாம். சரிங்களா? ஸோ சார் சப்போஸ் சார் சார் இப்போ சார் சொல்லுங்க சார். சாரிப்பா அது இன்டர்பிரன் சார். டிஸ்பிரேஷனா விரக்தி இல்ல வெறுப்புன்னு சொல்லலாமா சார்? வெறுப்பு நல்ல வேர்டு. ஓகே, தேங்க்யூ சார். சாரி சாரிப்பா அது டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஓகே. ஸோ வெறுப்பு, ஒரு மாதிரி வெறுப்பு, சரிங்களா? ஸோ டெஸ்பிரேஷன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு மேரேஜ் வந்து அதிகமாக வயசாச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ மேபி 30 இல்லை 35 இல்லை 40 அந்த மாதிரி ரொம்ப அதிகம் வயசாயிடுச்சு. அஹ், வயசாகி அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா அப்போ அந்த டெஸ்பிரேஷன் மோட்ல போயிடுவாங்க, ஒரு வெறுப்பு மோட்ல போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கல்யாணம் ஆனா போதும், எப்படி ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஏஜ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த அவங்களுக்கு அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்றதுனால ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அந்த விதை வந்து ஒரு மாதிரி வெறுப்புல, ஒரு மாதிரி இது பண்ணியே ஆகணும், ஏன்னா எனக்கு வந்து என்னோட வயசு ஆயிடுச்சு, அதனால நான் இப்போ பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அண்ட் அந்த எதிர்பார்ப்பு கரெக்டாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த வச்ச விதை வந்து அந்த மாதிரி டெஸ்பிரேஷன், வெறுப்பு அப்படின்ற ஒரு விதை இருக்கிறதுனால அதோடைய ஃபியூச்சர் வந்து நல்ல சந்தோஷமா வந்து இருக்கிறதுக்கு கம்மி வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 3 ஒரு ஆசைகள் வந்து நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி சந்தோஷம் அப்படின்ற ஒரு விதை இருந்தா ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் வரும். சீக்கிரமாவும் வரும். அண்ட் அதோடைய ஃபியூச்சரும் நல்லா இருக்கும் அப்படின்றது மாஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க. அதனால அது எப்போ நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நாள் வந்து நம்ம பிரசன்ட் மொமெண்ட்ட அக்செப்ட் பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம எப்பவுமே நல்ல விஷயம் வந்தா அக்செப்ட் பண்ணிருவோம். ஆனா வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, இல்ல ஹெல்த் இஷ்யூ வருது அப்படின்னா நம்ப அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது, டாக்டர் சொல்றாங்க, "ஒரு நாளைக்கு 1 மாத்திரை தான்ப்பா நீ சாப்பிடணும். அத வந்து நீ 10 நாளைக்கு சாப்பிடு" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா டெஸ்பிரேஷன், இல்ல வெறுப்பு, இல்ல கில்ட் இருக்கிறதுனால, எனக்கு சீக்கிரம் சரியாகணும், அதனால நானு ஒரே நாளைக்கு 10 மாத்திரை கூட நான் சாப்பிட்றேன் டாக்டர், நீங்க 10 எழுதி கொடுங்க, எனக்கு நாளைக்கு நான் வெளில போகணும், அதனால நான் இன்னைக்கே சரியாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம 10 மாத்திரைய கூட சில பேர் சாப்பிடுவாங்க. இல்ல மாத்திரையே சாப்பிடாம கூட இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு பின்னாடி டெஸ்பிரேஷன் இருக்கும், கில்ட் இருக்கும், வெறுப்பு இருக்கும். பட் ஓகே, ஒரு நம்பிக்கையோட, ஓகே, டாக்டர் வந்து என்னுடைய நல்லதுக்காக மாத்திரை ஒரு 10 நாளைக்கு கொடுத்துருக்காங்க, அது நான் சந்தோஷமா சாப்பிட்றேன், எனக்காக அவர் எழுதி கொடுத்துருக்காரு டாக்டர், எனக்கு அந்த டாக்டர் மேல நல்ல நம்பிக்கை இருக்குது. அண்டு அவர் என்னுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும்னு அவர் ஆசைப்படும் போது நான் ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்து சந்தோஷமா அந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு ஹெல்த் சரி பண்றதும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து 3 விதமான ஒரு விதைகள். ஸோ சந்தோஷமான ஒரு விதை வைக்கிறது, அப்புறம் அந்த டெஸ்பிரேஷன், வெறுப்பு, 3வது வந்து கில்ட் ஃபீலிங்ல பண்றது. ஸோ இது எல்லாமே ஃபீலிங்ஸு. நம்ம ஒவ்வொரு வேலை பண்ணும்போது சந்தோஷமான விதை வைக்கிறோமா இல்லையான்றத நம்ம ஆன்மீகமா நம்ம ஃபாலோ பண்றதுனால சந்தோஷமான விதை வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியோட நம்ம பண்ணும்போது அதோடைய ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது நான் வந்து இந்த கிளாஸ் மூலியமா சொல்றேன். அதுக்குன்ட்டு நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். பட் இனிமேல்ட்டு ஃபியூச்சர்ல வந்து இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது என்னோட செஷன்ல வந்து நான் சொல்ல வரேன். அதாவது எது கரெக்ட் தப்புன்ட்டு நான் போல. பட் என்னுடைய வியூ வந்து மாஸ்டர்ஸ் இதை சொல்றாங்க, இப்படி பண்ணா நல்லா இருக்கும்ன்றது நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். ஓகே மாஸ்டர்ஸ், ஐ திங்க் நான் இதோட கிளாஸ் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு, இல்லை ஃபீட்பேக் இருக்கு, இல்லை ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம்.